Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismillah Samiyals. இன்னைக்கு நம்ம Bismillah Samiyalsல ரொம்ப டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை குழம்பு பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப டேஸ்டியான மெத்தட்ல எப்படி செய்யறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து இந்த மாதிரி போன்லெஸ்ஸா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை எடுத்துக்கங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதெல்லாமே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. நீங்கள் குக்கிங் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக வந்துக்கப்புறமா நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிருக்கு. இப்போ இதில் நம்ம கறி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுப்போம். கறியில் நல்லா தண்ணி விட்டு வந்துடும். தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா அது தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு, தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு ஆஃப் குக்கிங் ஆகிருக்கும். அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டு இது நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு உங்களுக்கு தொட்டு பாருங்கள். உங்களுக்கு இலகுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்கும்போது அது இலகுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்குங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா எண்ணெயில் போடும்போது நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக எனக்கு இந்த 1/4 கிலோ மட்டனில் வந்து நான் வந்து 11 உருண்டைகள் எடுத்தேன். சின்ன சின்ன பீஸஸ் தான் நீங்கள் இது போல் உருண்டை பிடிச்சிக்கங்க. ரொம்ப பெரிய சைஸாக பிடிச்சிட்டிங்கன்னா எண்ணெயும் அதிகமாக குடிக்கும். குழம்புல நீங்கள் சேர்க்கும் போது குழம்பே இருக்காது. இந்த உருண்டைங்க வந்து குழம்பு அதிகமாக குடிச்சிடும். அதுக்காக நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஓவராக காய வச்சிடாதீங்க, போட்டு உடனே தீஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 9 உருண்டைகளை சேர்த்துருந்தேன். இது லைட்டாக நம்ம பரட்டி போடணும். ரொம்ப அதிகமாகவும் நம்ம போட்ட உடனே ரொம்ப லைட்டாக தான் பரட்டணும், இல்லைன்னா உடஞ்சிடும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இது நம்ம அப்படியே நம்ம கூட சர்வ் பண்ணலாம். பசங்களுக்கு ரொம்ப ஸ்நாக்ஸாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இப்போ அதே எண்ணெயில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம நார்மலாக வந்து கறி வந்து கொத்து கறியாக வந்து நம்ம வெளியே போய் கடையில் நின்று ரொம்ப நேரம் இந்த டைமில் அதுவும் ரொம்ப நேரம் நின்று வாங்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. இந்தமாதிரி நம்ம நார்மலாக கறி வாங்கிட்டு வந்துட்டு அதிலே நம்ம இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம். கொத்து கறியாக வாங்கினீங்க அதுனா அதிலே நீங்கள் வெங்காயம் எல்லா ஸ்பைசஸும் போட்டு கூட நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரியும் செய்யலாம், இது போலையும் செய்யலாம். இப்போ வெங்காயம் வதங்கப்புறமா தக்காளி சேர்த்துருந்தேன். தக்காளிக்கு தேவையான இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டோம். இப்போ 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அதை எடுத்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவும் அருமையாக இருக்கும். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால், ஒரு 2 பீசஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி வேணுமோ அந்த தண்ணி மாதிரி வேணால் நீங்கள் தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். இந்த குழம்பு அதாவது குழம்பு வந்து தண்ணி மாதிரி வச்சுன்னா தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். இல்லை கிரேவியாக வேணும், கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அந்த போல் வச்சுக்கலாம். தண்ணியோட உங்களுடைய விருப்பம் தான், பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உப்பு காரெலாம் கரெக்டாக கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம உருண்டைகள் எல்லாமே சேர்க்கணும். எல்லா உருண்டைகளும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்பவும் அருமையாக இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உருண்டைகள் எல்லாமே உடஞ்சிடும். பார்த்து நீங்கள் ஒரு 3 நிமிஷம் போல் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.